இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஒரு தேங்கின நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். 5 வருஷத்திற்கு முன்னாடி பார்த்த அதே வெற்றியில நீங்க ஓடலாம். இல்லை என்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம இருக்கலாம். ஒரே ரூமை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரே வருமானத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரே போலான உயர்வை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை. நான் நாளுக்கு நாள் அப்படியே இருந்தது போல நான் இருக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை கர்த்தர் இனி நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது அப்படியே நடக்கும். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. கர்த்தர் வாக்குரைக்கிறார். உங்களுடைய வருமானத்தில் ஒரு விரக்தியை அல்ல, ஒரு விருத்தியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்களுடைய உயர்விலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வர வர நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நம்புகிறேன் உங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவது. சில நேரத்தில் ஆண்டவர் பண ரீதியாய் செய்வார், சில நேரத்தில் கர்த்தர் பொருள் ரீதியாய் செய்வார், சில நேரத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாக செய்வார். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு விருத்தி கண்டிப்பாக அவசியம். ஒருவேளை நீங்கள் பணத்திலே விருத்தி அடையாமல் இருக்கலாம், பொருட்களாலே ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு விருத்தியை கர்த்தர் தரணும். நான் நம்புறேன் இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் கர்த்தர் உங்களை பெருக பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க இந்த முழங்கால நிற்கும் போதே நீங்க ஜெபம் பண்ணிட்டே இந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வளர்த்தி இவ்வளவு தூரம் விருத்தி அடைய பண்ணினீரே. தாவீதனுடைய தேவன் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் தாவீதின் தேவன். அவர் என்னை இந்த தேங்கின நிலைமையை மாற்றி, கீழே போகிற நிலைமையை மாற்றி மறுபடியும் என்னை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து என்னை விருத்தி அடைய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். என்னுடைய ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதமே என்ன அப்படின்னா, நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நான் வேதத்தில் தேவன் விருத்தி அடைய பண்ணின ஒரு 3 காரியத்தை குறித்து நான் தியானித்தேன். நான் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன்னுடைய குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தான், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை கழுதை 5வது வசனத்தினுடைய பின்பகுதி, கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி திரும்பி போவோம் வா என்றான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவர் பெரியவர், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு
தெரிவிப்பார் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சவுல் தன்னுடைய தகப்பனாருக்கு காணாமல் போன ஒரு கழுதை, தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து ஒரு வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் காணாமல் போன கழுதையை தேடிட்டு வா அப்படின்னு அனுப்பினார். இவர் போய் பல இடங்களில் தேடுறாரு, எங்கேயுமே இந்த கழுதையை காணோம். உடனே வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்ம கிளம்பலாம், கழுதையை தேடுறதை விட்டுட்டு நம்மளை தேடி அவங்க வருத்தப்பட போறாங்க, அதுக்குள்ள நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது சவுல் சொல்றாரு, இல்ல, இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, நம்ம அங்க போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த வழி போக வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு அந்த தேவனுடைய மனுஷனை தேடி போகிறார்கள். அங்க தேடி போகும்போது இவர் வாசலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஆண்டவர் கழுதையை தேடி வந்த உன்னை கர்த்தர் இந்த நாட்டிற்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர், நான் நம்புகிறேன், முதலாவதாக நம்மை கர்த்தர் எதிலே விருத்தி ஆக்குவார் என்றால் நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை நம்மை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரணமான ஒரு கழுதையை தேட போனது போல ஒரு குறைவான ஆரம்பத்தில் இருக்கலாம், ஒரு அற்பமான ஆரம்பத்தில் இருக்கலாம். உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம், இது எல்லாமே அற்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் அதை விருத்தி அடைய செய்வேன். கழுதைக்கு பின்பாக போய் கொண்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக அழைப்பாரே ஆனால், ஆமென், குப்பையில கிடக்கிற உங்களையும் என்னையும் எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, இன்று கீழ் நிலைமையிலே இருக்கிற, இன்று குறைவான இடத்திலே இருக்கிற உங்களை கர்த்தர் எடுத்து ராஜாக்களாய் நிறுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் அற்பமான துவக்கத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஜபத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒரு காரியத்தை ஜபத்தோடு நீங்கள் துவங்குங்கள், தைரியத்தோடு நீங்கள் துவங்குங்கள், உங்களுடைய முழங்கால்களிலே நின்று துவங்குங்கள், உங்களுடைய அர்ப்பணிப்போடு துவங்குங்கள். நான் நம்புகிறேன், உங்கள் பார்வைக்கு அது அற்பமா தெரியலாம், சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு இதை செஞ்சு நீ என்னைக்கு முன்னேற போற, இதை செஞ்சு என்னைக்கு நீ நல்லா வருவ அப்படின்னு நிறைய பேர் அற்பமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய அற்பமான துவக்கத்தை நான் விருத்தி அடைய பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் குறுகின நிலையிலே இருப்பீர்களே ஆனால், நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருப்பீர்களே ஆனால், அது வளர்ச்சியை கொடுக்காததை பார்த்து சோர்ந்து போய் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத, அதை பார்த்து சோர்ந்து போகாதே. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் உன் வேலை மேல, உன்னுடைய எதிர்காலத்தின் மேல, உன்னுடைய படிப்பின் மேல, உன்னுடைய அற்பமான இந்த ஆரம்பத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறதுனால் இந்த அற்பமான ஆரம்பம் ஒரு பெரிய விருத்தியை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றான். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அடுத்த வசனம், அவள் போய் வயலிலே அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய
போவாசுடையதா இருந்தது. ஆமேன் சொல்லுங்கள். அறியாத ஊருக்குள்ளே கடந்து போறாங்க அவங்க. இப்ப சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும், அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கல, முயற்சி எடுக்காம இல்ல. ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்த்து சரி கடவுள் எப்படியாவது கொண்டு வந்து நமக்கு தரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் உட்காரல. அவங்க தன்னுடைய முயற்சியில சரி பரவாயில்ல, நான் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு போறேன், எங்கேயாவது கொஞ்சம் எனக்கு பொறுக்கிறதற்கு கிடைச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு பொறுக்கிட்டு வர போறேன்னு அற்பமான ஆரம்பம். அந்த ஊருக்குள்ளே கால் மிதிக்கும் போது அழகான பெண்மணி, ஆனால் அற்பமான ஆரம்பம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தெரியாது, இந்த அற்பமான ஆரம்பித்த இந்த இடம் எனக்கு சொந்தமாக போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. ஆமேன் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு அந்த ரூத்தினுடைய அற்பமான ஆரம்பத்தை கனம் பண்ணின அந்த கர்த்தராகிய தேவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல், எந்த இடத்திலே அனாதையாய் நிற்கிறோமோ, எந்த இடத்திலே பிச்சைக்காரியை போல் நிற்கிறோமோ, எந்த இடத்திலே மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கிறோமோ, அதே காலடி எடுத்து வைத்த இடத்தை அந்த தெருவில் அந்த சொந்தங்களுக்கு முன்பாக ரூத்தினுடைய தலையை நிமிர பண்ணின கர்த்தர் கரங்களை தட்டி நமக்கு இப்போ விசுவாசிக்கிற உங்களுக்கு செய்ய போறாரு. காற்று இல்ல, மழை இல்ல, ஆனா கண்டிப்பா அது நடக்கும். சோர்ந்து போக வேண்டாம். உன்னுடைய முயற்சியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமென். இயேசு உங்களுடைய முயற்சியை பார்க்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய பிரயாசத்தை பார்த்து நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஆரம்பிச்சு நஷ்டம் அடையலாம், இதுவரைக்கும் ஆரம்பிச்சு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் ஆரம்பிச்சு நிறைய விட்டுட்டு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க ஆரம்பிக்கிற காரியத்தை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு கர்த்தர். அப்படியே 2 கைகளை மேல உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எஸ் எனக்கு அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறீர். ஜெபம் பண்ண அந்த அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எஸ் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர், நான் புதிதாக ஆரம்பித்ததை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர், கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். என்னுடைய ஆரம்பத்திலே என்னை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் எதுல நம்மளை விருத்தி அடைய பண்ண போறாருன்னா, நம்ம அற்பமான ஆரம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா, விருத்தி அடைய பண்ணுவார். அதற்கு நம்முடைய திருச்சபை ஒரு மிகப்பெரிய ஆதாரம், நம்முடைய திருச்சபை மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் பாருங்க, அப்படியே அற்பமா ஆரம்பிச்சு அப்படியே வளர்த்து இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இதுவல்ல இந்த பட்டணத்திலேயே கர்த்தர் மலை மேல் இருக்கிற பட்டணமாய், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இன்னும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை நீங்க பார்க்கவே வேண்டாம். நீங்க கழுதையத்தான் தேட போவீங்க. இல்லை அப்படின்னு சொன்னா, 2வது வாசிச்சது போல நீங்க பொறுக்கிறது போல, உதவி கேட்கறதுக்கு போல தான் நீங்க போவீங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க தலை மேல கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கிறது. யாருக்குமே தெரியாது. உங்க மேல திட்டம் இருக்கு சிஸ்டர், பிரதர், உங்க மேல திட்டம் இருக்கு பிரதர். மகனே, உன் மேல திட்டம் இருக்கு. மகளே, உன் மேல திட்டம் இருக்குது. ஆனா கர்த்தர் ஒண்ணு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். முதல்ல இந்த கழுதையை தேட போன அந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு கேரக்டர் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, கழுதை கிடைக்கல,
போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன சொல்றான்னு தெரியுமா? இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், கொஞ்சம் இது வரைக்கும் வந்துட்டோம்ல, அவரை கூட பார்த்துட்டு போவோமே, அங்க கூட போயிட்டு போலாமே, தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு போலாமே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலாமே. அப்ப நான் நம்புறேன் நிறைய பேர் இது ஜெயிக்காது, இது வளராது, நீ முயற்சி எடுக்கிறத விட்டுரு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல போய் கடைசியா ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து, நீ ஏன் இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்க, இன்னும் நீ ஏன் அதையே பின்னாடி போயிட்டு இருக்க, விட்டு தள்ள மாட்டியா, போக மாட்டியா, அது உனக்கு நடக்காது போல தெரியுது, அதெல்லாம் அந்தந்த மனுஷங்களுக்கு தான் நடக்கும், அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் நடக்கும், அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் நடக்கும், அதெல்லாம் புத்தி உள்ளவங்களுக்கு தான் நடக்கும், உனக்கு எங்க போய் நடக்க போகுது, நீ விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களிடத்துல சொல்லி இருப்பார்களே, ஆனால் நீங்க அந்த மனுஷனை போல என்ன சொல்லணும்னா, இங்கே ஒரு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, இங்கே ஒரு தேவ மகிமை இருக்கிறது. இந்த 7 நாட்களும் கர்த்தருடைய மகிமையை நான் சுமக்க போகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போகிறேன். நிச்சயம் நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக அந்த மனுஷன் என்ன பண்ணனான் அப்படின்னா, தேவ சமூகத்தை தேடினான். இரண்டாவதாக அந்த மனுஷி தன்னுடைய இயலாமையிலையும் அவமானத்திலையும் முயற்சியை கைவிடவே இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கல, ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ திருவசனத்தை போதிக்கணும். அப்ப எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம அமைதியா இருந்தா வேகமா முன்னாடி இன்னொருத்தர் ஓடுவார், நம்ம தான் அமைதியா இருப்போம். அதனால இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் முயற்சி எடுக்கிறதுல அவங்க தோற்றே போறதில்லை. ஒன்னு தோல்வி அடைஞ்சா உடனே முயற்சி எடுக்கிறாங்க, அடுத்ததை முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய நேரத்துல நம்ம முயற்சியே எடுக்காம நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். இல்லவே இல்லை. நான் நம்புகிறேன், உங்களுடைய கைகளை கொண்டு போய் வையுங்க, உங்க காலடிகளை எடுத்து வையுங்க. இருக்கோ இல்லையோ ஜெபத்துல ஆரம்பிங்க, முழங்கால ஆரம்பிங்க, தேவனுடைய கரத்தோட ஆரம்பிங்க, 2 ரூபாவில் ஆரம்பிங்க, 1 ரூபாவில் ஆரம்பிங்க. நான் நம்புகிறேன் இந்த உலகம் கோடியை பார்க்கும்போது என் ஆண்டவர் 1 காசு போட்ட, ஆமென், அந்த காசு போட்ட அவங்கள தானே கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப நான் நம்புறேன், இந்த உலகம் கோடிகளை பார்த்தாலும் கர்த்தர் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் ஆசையாய் பார்க்கிறார். ஆமென்.